1967க்கு முன்பு தமிழ்நாட்டை பலமுறை ஆட்சி செய்த கட்சி. 1996க்கு பிறகு அவரோட வாக்கு சதவீதம் 5% தாண்டல. தமிழ்நாட்டுக்கு அரசியல் களத்துல அவரோட செயல்பாடு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் அளவிற்கு அவரோட வீரியமா இருக்குதா? காங்கிரஸ் 2026 தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க? யாரோட கூட்டணி வச்சா அவங்களுக்கு லாபமாக இருக்கும்? இது யாருக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ உருவாக்கப்பட்ட வீடியோ கிடையாது. பொலிட்டிக்கல் ஃபேக்டை மட்டும் பேச போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுவதுமா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல காங்கிரஸ் கட்சியுடைய கள நிலவரம் தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி 1967க்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி தனித்து ஆட்சி அமைச்சது கிடையாது. 96க்கு பிறகு அவர் தனியா 5% மேல வாக்குகள் வாங்கினதே கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் லா படி, விதிப்படி, அது படித்தவர்களுக்கு தெரியும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் விதியின்படி ஒரு கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 5% அதற்கு கீழ் இருக்கு அப்படின்னா அந்த கட்சி ஒரு பவர் பார்ட்டி கிடையாது. அது ஒரு கூட்டணி நம்பி இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் இருக்கும். அதுவும் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5% ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுல 3% ஓட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே இருக்கும். 2% ஓட்டு தான் மிச்சம் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கும். ஸோ இதுதான் காங்கிரஸுடைய அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியோட ஒரு அவுட்லுக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது கண்டிப்பா விமர்சனம் கிடையாது. இது ஒரு பொலிட்டிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, டிஎம்கேயோட ஓட்டு இல்லாம காங்கிரஸால ஜெயிக்க முடியாதா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காங்கிரஸ் கடைசி சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதியில் ஜெயிச்சாங்க. அது என்ன மாதிரியான தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையின் மக்கள் அதிகமுள்ள தொகுதி, அர்பன் பகுதியாக இருந்துச்சு. டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் காங்கிரஸுக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது டிஎம்கே உடைய வாக்குகள், அதாவது உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறவங்க கை சின்னத்திற்கு காங்கிரஸிற்கு வாக்கு போட்டிருக்காங்க. அதாவது டிஎம்கேவோட ஓட் காங்கிரஸிற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, கூட்டணி கட்சி என்ற முறையில் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதே அளவுக்கு காங்கிரஸினுடைய ஓட்டு டிஎம்கேக்கு ஷேர் ஆயிருக்கா? 2%, 1% காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த வாக்குகள் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு முழுவதுமா ஷேர் ஆயிருக்கா? அந்த ஓட்டு வாக்கு காங்கிரஸ்காரங்க டிஎம்கேக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் திமுகவுடைய வாக்குகள் காங்கிரஸுக்கு கன்வே ஆகும் அளவிற்கு காங்கிரஸுடைய வாக்குகள் திமுகவுக்கு கன்வே ஆகுதா, டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ காங்கிரஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் தேவை. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, ஜூனியர் பார்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, 5% இருக்கக்கூடிய 5% வாக்குகள் இருக்கு, அதுவும் பெருசா டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு 25 தொகுதிகள் கொடுக்கணும்? அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கட்சியை சேர்த்து ஆளுக்கு 5 கொடுத்து நம்ம வலிமையான கூட்டணியை உருவாக்கலாமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு ஹைடன் பாலிடிக்ஸ் இருக்குது. வாக்கு வங்கி அரசியலில் ஒரு பகுதியாக ஒரு ஐடியாலஜிக்கலை இந்த இடத்துல கொண்டு வராங்க. அதாவது இந்துத்துவா விசஸ் திராவிடம் அப்படிங்கும்போது, இந்துத்துவா தாங்கி பிடிக்க கட்சியாக பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்குது, திராவிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய கட்சியாக திமுக தன்னை காட்டிக்கிறாங்க. ஸோ நேஷனல் பார்ட்டியான பிஜேபியின் எதிர்ப்பு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுமையா குவியணும் அப்படின்னா இங்கே ஒரு நேஷனல் பார்ட்டியான காங்கிரஸ் இருக்கணும். அது ஒரு இமேஜ் நமக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொடுக்கும் அப்படிங்கிறது திமுகவின் கணக்காக இருக்குது. ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அந்த வாக்கு இங்கே வரும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இமேஜை கொடுக்கும். அதாவது பிஜேபியோடைய அந்த சித்தாந்தத்திற்கு நேர் எதிராகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். அவங்களை எதிர்க்கணுமா, நீங்க திமுகவுக்கு மட்டும்தான், திமுக கூட்டணி மட்டும்தான் வாக்கு போடணும், அதுதான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கு காங்கிரஸ் உடன் இருப்பது திமுகவுக்கு தேவைப்படுது. இது என்னுடைய பார்வை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2026 சட்டசபை தேர்தலில் ஒரு சீட் ஷேரிங் எப்படி இருக்கலாம்? இது ஒரு மேத்தமெட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான அலைன்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தலைமை தாங்கக்கூடிய கட்சி, அந்த கூட்டணியோட வலிமையான ஒரு கட்சிக்கு அந்த தொகுதிகளில் 65% தொகுதிகளில் போட்டியிடணும். அப்படி பார்த்தோம்னா திமுக 150 to 160 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அப்போதான் அது ஒரு ஸ்டேபிளான அலைன்ஸ் ரூலை ஃபுல்ஃபில் பண்றதா இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 70 முதல் 80 தொகுதிகளில் தான் மிச்சம் எல்லா கட்சிக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். விசிகா, சிபிஎம், சிபிஐ, மதிமுக போன்ற கட்சிகள்லாம் காங்கிரஸும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு 20 முதல் 25 தொகுதிக்கு மேல காங்கிரஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விசிகா முன்ன இருந்ததை விட அதிகமான ஓட் ஷேர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட முதல்ல கொடுத்த 6 தொகுதிகளை விட கண்டிப்பா அதிகம் கேட்பாங்க.
ஸோ இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கேட்கப்பட 40 தொகுதி 38 தொகுதி அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு 25 தொகுதிகள் அப்படிங்கிறது தான் அதுவே அதிகமாகத்தான் இருக்கும். இது வந்து இன்சல்ட் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. கூட்டணி கட்சி கேட்ட தொகுதி கொடுக்கல, 40 தொகுதி கேட்கணும், 25 தொகுதி தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது திராவிடன் பாலிடிக்ஸ், இன்னொன்று இந்துத்துவ பாலிடிக்ஸ்க்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து செய்யக்கூடிய திராவிடன் பாலிடிக்ஸ் இதுதான் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ திராவிடன் பாலிடிக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா அதிமுக இருக்காங்க, திராவிடன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு திமுக இருக்கிறாங்க, இந்துத்துவா பாலிடிக்ஸ் பண்றதுக்கு பிஜேபி இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல காங்கிரஸ் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, அவங்க வெளியே வந்து என்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க? இந்த மூணு பாலிடிக்ஸும் தமிழ்நாட்டில் முக்கியமான ரோலா இருக்கும் பொழுது காங்கிரஸ் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க? இன்னொரு கூட்டணியில போய் இணையலாம். அந்த கூட்டணி கொள்கை ரீதியாக வலுவான ஒரு கட்சியாக கொண்டதாக இருக்கணும். சும்மா நம்பர்ஸ் மட்டும் காட்டணும், நம்ம வெற்றி பெற்றணும், நாங்கள் வெளிச்சமா தெரியணும், அதிக தொகுதிகள் கிடைக்கும். அதாவது அதிக தொகுதி ஒதுக்கீடு பண்றது வெற்றி சமம் கிடையாது. வெற்றி பெற்றணும். 25 தொகுதி வச்சாலும் 18 தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ 70 தொகுதிகள் வச்சு 18 தொகுதி வெற்றி பெறதுக்கும் 25 தொகுதிகள் கொடுத்து 18 தொகுதி வெற்றிகளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அவங்க இந்த இடத்துல தனித்து நிற்பதற்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொரு கூட்டணி தேடி தான் போயாகணும். அந்த கூட்டணி கொள்கை ரீதியாக வலிமையானதாக இருக்கணும். அப்படி எந்த கூட்டணி இருக்கவே இருக்கு டிவிக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்பினுடைய வாதம். அதுலயும் சில குறைகள் கண்ணுக்கு தெரியதான் செய்யுது. என்ன அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருது அப்படின்னா ஒரு மீடியால மிகப்பெரிய விவாதமாகும், மிகப்பெரிய பேசுபொருளாகும். இது வந்து இரண்டு கட்சிகளுக்குமே சாதகமா இருக்குமா அப்படின்னா சாதகங்கள் இருக்குது, அதை விட அதிகமாக பாதகங்கள் இருக்குது. டிவிக்கு எந்த மாதிரியான சாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நேஷனல் பார்ட்டி புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டணி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். அதாவது முன்னாடி பார்த்த மாதிரி திமுக ஒரு இமேஜ் மாதிரி டிவிக்கும் அந்த இமேஜ் கிடைக்கும். இந்த காங்கிரஸுக்கு என்ன பலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இளைஞர்கள் வாக்குகளை திருப்பி காங்கிரஸ் கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கலாம். அது எந்த அளவுக்கு நடக்கும், ஓட் ஷேர் நடக்கும் தெரியாது. ஏன்னா காங்கிரஸோட ஓட் வந்து டிஎம்கேக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படிங்கும் போது டிவிகேக்கு மட்டும் ஆகுமா? ஏன்னா காங்கிரஸ்காரங்களை கண்டிப்பா டிவிகேக்காரன் ஜெயிக்க வச்சாகும். காங்கிரஸ் கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த டிவிகேல கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கான அனுபவம் பெற்றவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது வீக் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதமாத்தை ஏற்படுத்தலாம ஒழிய கிரவுண்ட்ல அது பெருசா ஒரு ரிஃப்ளெக்ட் பெருசா அவங்க 10% 20% வாக்குகளை எக்ஸ்ட்ரா விட்டு தருமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் தொடர்ந்து மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றவங்க எல்லாம் அவங்கள அந்த டிவிக்கு நகர்த்தக்கூடிய வேலையில பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இண்டிவிஜுவல்ஸ் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு நலனுக்காக இருக்கலாம். ஏன்னா மாணிக்கம் தாகூர் போன்றவங்க 4000 வாக்குகள் வித்தியாசத்துல எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது 4000 வாக்குகள் வச்சிருக்காரு. அவருடைய தொகுதியில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தாலே அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க எங்களுக்கு அதிக தொகுதி கொடுக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு பேரம் பேசுவதற்கு டிவிக்கு அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துவதாக கூட இது இருக்கலாம். என்னதான் இங்க ட்விட்டு பேட்டி அப்படி இப்படி பரபரப்பு போனாலும் கூட இறுதி முடிவு எடுக்க போறது என்னமோ தேசிய தலைமை தான். கார்கே அவர்கள் தலைவராக இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. ஸோ அவங்களோட முதல் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க நேஷனல் பார்ட்டி, அவங்களுக்கு நேஷனல் எதிரியா இருக்கக்கூடிய பிஜேபி தான். பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிக்கு தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது திமுக மட்டும்தான் தமிழகத்துல பிஜேபியை மிக வலிமையாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா கூட்டணியிலும் முக்கியமான கட்சியாக திமுக இருக்குது. ஸோ திமுக கூட்டணி அப்படிங்கிறது 2029 மக்களவை தேர்தலை மனதில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மிக மிக சேஃபான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் தேசிய தலைமைக்கு முன்னாடி நிற்கக்கூடிய மிகப்பெரிய பாயிண்டா இருக்கும். ஸோ அவங்க வந்து மேக்சிமம் திமுக கூட்டணி இருப்பதற்காக தான் அதிகமான முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சியா? இல்ல. கிங் மேக்கரா இருக்க போறாங்களா? அதுவும் இல்ல. சாய்ஸ் மேக்கரா இருக்க போறாங்களா? அதுவுமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சி டிஎம்கேவோட ஷேடோவில் இருந்து தன்னோட கட்சி வளர முடியாது, தனியா வந்தாதான் நாங்கள் வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனா வெளியே வந்தா கூட்டணிக்கு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு பூத்துக்கு 2 பேர்னாவது வேணும். ஓட்டு போடுறது கிடையாது, வேலை செய்யறதுக்கு பூத்துக்கு 2 பேர்னாவது வேணும். அந்த அளவுக்கு குறைந்தபட்ச ஒரு கட்டமைப்பு கூட இல்லாம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமா இருக்கும்? ஒருவேளை தன்னோட கட்டமைப்பு வழிபடுத்திட்டு அதுக்கப்புறம் இது போன்ற விவாதங்களை முன்வைக்கும் பொழுது அதற்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் பெறலாம். ஏன்னா திமுக வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது, 38 தொகுதி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ
காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுக தான் இருக்க போகுது, அவங்க கொடுக்கக்கூடிய தொகுதி தான் வாங்கி ஓட்டு போட தேர்தலில் போட்டி போட போறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணி இருக்குமா இல்லை டிவிகே விட போவாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.